வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக விடுதிகள் மற்றும் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மருத்துவர்கள் சுயநலத்திற்காக அல்லாமல் மனித குலத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவினர் சென்னையில் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக விடுதிகள் மற்றும் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் 2021ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உணவகங்கள், தங்கும் விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் இதுபோன்ற பிற இடங்களில் வரும் 31ஆம் தேதி இரவு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரைகள் மற்றும் சாலைகளில் வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் இந்த இரு நாட்களிலும் கடற்கரைகளில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கோவிட் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலேயே பொங்கல் பரிசுத் தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைத்து அவர் பேசினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு பரிசுப் பொருட்கள் விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். மக்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அம்மா மினி கிளினிக்குகள் அமைக்கப்படுவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் மற்றும் பூவிருந்தவல்லி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்த அமைச்சர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினார். இதேபோன்று நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்கை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார். சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை 3191 கோடியே 24 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கியுள்ளதாக மத்திய நிதித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு 9627 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் கடன் திரட்டிக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களுக்கு 8வது வார தவணையாக 6000 கோடி ரூபாய் கடன் தொகை விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். சமுதாயத்தில் அறிவியல் உணர்வை மேம்படுத்தும் விதமாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை விஞ்ஞான பாரதி அமைப்புடன் இணைந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல் பணிகளில் பொதுமக்களை ஈடுபடுத்தி அறிவியலால் ஏற்படும் மகிழ்ச்சியை அனைவரும் கொண்டாடுவதுடன் நமது வாழ்க்கையை மேம்படுத்த அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் போன்றவை எந்த வகையில் தீர்வு வழங்குகின்றன என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவிலும் பிரதமர் இன்று பங்கேற்கவுள்ளார். சுகாதார சேவைகளில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்து மருத்துவக் கல்விக்கான வசதிகளை விரிவாக்குவதே அரசின் முன்னுரிமை பணியாக இருக்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு MBBS வகுப்புகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், கோவிட் தடுப்புப் பணிகளில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் முன்களத்தில் நின்று பணியாற்றி வருவது பெருமிதம் அளிப்பதாக கூறினார். மருத்துவம் என்பது நூதனமான அதேவேளையில் நெருக்கடிகள் அதிகம் உள்ள ஒரு தொழில் என்றும் இத்தொழிலை தேர்ந்தெடுத்த திறமை வாய்ந்த இளைஞர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்.
சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நடத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் பங்களிப்பை கௌரவித்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த உயர்மட்ட குழுவில் நேதாஜியின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவருடன் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியவர்களின் குடும்பத்தினரும் இடம்பெறவுள்ளனர். அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஒராண்டு காலத்திற்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளை இந்த உயர்மட்ட குழு முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, கொல்கத்தா உட்பட இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நேதாஜி மற்றும் இந்திய தேசிய ராணுவம் தொடர்புடைய இடங்களில் விழாக்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதுபெரும் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு மோதிலால் வோரா உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லியில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 93. கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த அவர் சிறுநீரக தொற்று பாதிப்பு காரணமாக 2 தினங்களுக்கு முன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். திரு மோதிலால் வோரா மத்திய பிரதேச முதலமைச்சர், மத்திய அமைச்சர் பதவிகளை வகித்திருப்பதுடன் மக்களவை உறுப்பினராக 1 முறையும் மாநிலங்களவை உறுப்பினராக 4 முறையும் தேர்வு செய்யப்பட்டவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளராகவும் அவர் நீண்டகாலம் பணியாற்றினார். திரு மோதிலால் வோரா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மருத்துவர்கள் தங்களது அறிவாற்றலையும் திறமையையும் சுய வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு சேவையாற்ற பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக 16வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் நோயாளிகளை சிகிச்சைக்காக வந்தவர்களாக மற்றும் கருதாமல் அவர்களிடம் கனிவு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். மருத்துவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்ற நம்பிக்கையை நிலைநாட்ட பாடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏழை மக்களின் நலனில் அக்கறை செலுத்துவதை மருத்துவர்கள் தலையாய பணியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவ சேவையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மனநிறைவை அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை மட்டுமே மத்திய அரசு செயல்படுத்தும் என பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம், சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் சந்திப்பு இயக்கத்தில் பங்கேற்று பேசிய அவர், விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை, வேளாண் விளைபொருட்களுக்கு சந்தை விலை நிர்ணயம், நேரடி சந்தைப்படுத்துதல் போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாத்து மேம்படுத்தும் விதமாகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு முருகன் எடுத்துரைத்தார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் ஃபைசர் மற்றும் பயோ என்டெக் நிறுவனங்கள் தயாரித்துள்ள கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். ஃபைசர் மற்றும் பயோ என்டெக் நிறுவனங்களின் கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதி அளித்துள்ளது. இங்கிலாந்தில் புதிய வகை கோவிட் தொற்று பரவுவதை கருத்தில் கொண்டு அந்நாட்டிலிருந்து புறப்படும் விமானங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை இந்தியாவில் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியரான திரு பரத் ராமமூர்த்தி அந்நாட்டின் நிதி சீர்திருத்தங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கான தேசிய பொருளாதார குழுவின் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா, ரஷ்யா இடையேயான நீடித்த ஒத்துழைப்புகள் தொடங்கப்பட்டதன் 10ஆம் ஆண்டு நிறைவு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. மழை விழிப்புணர்வு கொண்ட தலைமுறைக்கான பிரச்சார இயக்கத்தை மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர். இந்தியாவின் முக்கிய கடலோர நகரங்களிலிருந்து யாழ்ப்பாணம், மடகாஸ்கர், செஷல்ஸ் மற்றும் சோட்டாகிராம் உள்ளிட்ட 6 சர்வதேச வழித்தடங்களில் கப்பல் மற்றும் படகு சேவைகளை தொடங்க மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அடையாளம் கண்டுள்ளது. வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் மிக அருகே வரும் வானியல் அதிசயத்தை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் கண்டுகளித்தனர். விளையாட்டுச் செய்தி. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பகான் அணியை பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிஷா அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்கும் விதமாக விடுதிகள் மற்றும் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மருத்துவர்கள் சுயநலத்திற்காக அல்லாமல் மனித குலத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் நேயர்கள் அறிந்து கொள்ளலாம்.